ஹாய், வெல்கம் டு பாலகிருஷ்ணன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டாபிக் பார்த்திங்கன்னா மரியானா ட்ரென்ச். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாங்க. டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அன்லெஸ் த எண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவரெஸ்ட் மவுண்ட் தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த எவரெஸ்ட் மவுண்ட்டை விட ஒன்று உலகத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா மரியானா ட்ரென்ச். இந்த மரியானா ட்ரென்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது பசிபிக் பெருங்கடல் இருக்கலாம், அதில் பிலிப்பைன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தான் இருக்குது. ஸோ இதை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதோடைய ஆழம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியலை. இது மரியானா ட்ரென்ச் எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாலே உருவாயிருச்சு. உலகம் எப்போ தோன்றுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ஆண்டுகள் இருக்கும். ஸோ அந்த உலகம் தோன்றும் போதே இது தோன்றிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பசிபிக் தட்டுகள் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் மரியானா தட்டுகள். இந்த ரெண்டு தான் அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. ஸோ அந்த பசிபிக் தட்டையும் இந்த மரியானா இந்த தட்டையும் ரெண்டையும் ஒரு நேர்கோட்டில் இணைச்சி என்ன பண்ணாங்கன்னா அப்போ தான் உலகம் தோன்றுச்சு. ஸோ உலகம் வரைபடலத்தில் என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஒரு நேர்கோடை இணைச்சி அதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நூலை வச்சு நூலில் எண்டில் கல்லை கட்டி உள்ளே இறக்குனாங்க. உள்ளே இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா அளந்து பார்க்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் உள்ளே போகுது. என்னடா இது 4 கிலோமீட்டர் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அந்த இடத்த ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்க, ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னாச்சுன்னா சரி, ஒரு டெக்னாலஜியில் ரொம்ப பெருகி போச்சு. ஏன்னா சோனார் அப்படிங்கிற ஒரு கருவி வந்துருச்சு. சோனார் கருவியோடைய கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா அது சாதாரணமாக வவ்வால் இருக்குல்ல, வவ்வாலை எப்படி பறக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் சோனார் கருவி உருவாக்கப்பட்டது. எப்படி வவ்வால் பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்ணு தெரியாது. அது பறக்கும்போது என்ன ஆகுதுன்னா சவுண்டை ஒளியை எழுப்பிட்டே பறக்கும். அந்த சவுண்டு அது எங்கே போதோ அதோடைய செவுத்தில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகி அது மூலம் அதில் கிடைக்கிற ஒரு சிக்னல் மூலமாக தான் வவ்வால் ட்ராவல் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் சோனார் கருவி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சோனார் கருவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோடைய ஆழத்தை அளக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஒரு கப்பலை இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அது மூலமாட்டு ஒரு ரேஸ் தானே, இது ரேஸ் மூலமாட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேஸ்லேருந்து அப்படியே உள்ளேருந்து ஒளி அடிச்சிருக்காங்க. ஒளி அடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது கீழே போகுது. கீழே போனதுக்கப்புறமாட்டு இது எண்ட்லெஸ் தான் நம்ம சொல்கிறோம். எண்ட்லெஸ்னால் முடிவில்லாது இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். உள்ளே போகுது. உள்ளே போனதுக்கப்புறமாட்டு என்னாச்சுன்னா ஒரு எண்டில் போய் அடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுக்கு. என்னடா இவ்வளோ இதுலேயும் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இதில் நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமாட்டு அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இதில் அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த நிறைய உள்ள மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே இருக்குது. இதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நீச்சல் அடிச்சு உள்ளே போகிறாங்க. நீச்சல் அடிச்சு உள்ளே போனதுக்கு மட்டும் என்னாச்சுன்னா அது ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல நம்ம உள்ளே போகிறோம்னா 10 அடி வரை உள்ளே போகிறோம்னா ஓரளவு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் உள்ளே போக என்ன ஆகும்னா ப்ரெஷர் அதிகமாகும். ஏன்னா ஒரு மெட்டில் உள்ளதுக்கு போகிறதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் மட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரம், ஏன்னா 14 கிலோமீட்டர்னால் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு அதிகமான தொலைவு உள்ளே போகணும். ஸோ இங்கேருந்து நம்ம கிலோமீட்டர் கணக்கில் இப்போ சென்னையிலேருந்து வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்களேன். சென்னையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இப்போ நம்ம சூழல்பட்ட அந்த டுவார்ட்ஸ் போகிறோம், அதுலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட தூரங்களில் கடலுக்குள்ளே நம்ம பயணிக்கணும். அப்படிங்கும்போது என்ன ஆச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அதாவது 22 இந்த ஆப்பிரிக்கன் யானையை நம்ம உள்ளே போன பிறகு நம்ம மேலே வச்சு மிதிக்க வச்சா எப்படி இருக்குமோ அந்தளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் உள்ளே போயிருக்காங்க. ஏன்னா இதில் நம்ம ஜேம்ஸ் கேமரன் இருக்கார்ல, அவர் டைட்டானிக் படத்தை எடுத்திருக்காரு. டைட்டானிக் 2 படத்தை அவர் எடுக்க வேண்டி உள்ளே ஏதாவது பொருட்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டி உள்ளே அவரே ரிஸ்க் எடுத்து உள்ளே போயிருக்கிறாரு. ஏன்னா இது உள்ளே போனவங்க வெளியே வந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் அவரெல்லாம் உள்ளே போயிருக்காரு. அவருடைய லக்குன்னு தான் சொல்லணும். உள்ளே எதுவுமே கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் உள்ளே போயிட்டு ஒரு சில படத்துக்கு தேவையானதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்தளவு படத்தை அவர் அதாவது லவ் பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்தளவு ரிஸ்க் எடுத்து உள்ளே போய் பார்த்துருக்கிறாரு. ஸோ இந்த மரியானா ட்ரென்ச்சில் இன்னும் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அதில் நிறைய பொருட்கள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது கண்ணுக்கு புலப்படாத நிறைய மீன்கள், அப்புறம் இயற்கை வளங்கள், இந்த கடலோட சார்ந்த இயற்கை வளங்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ்க்கு அப்புறம் மட்டும் உள்ளே போய்ட்டு வெளியே வர முடியாதுல்ல, அதுக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ மரியானா ட்ரென்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், நம்ம வீடியோக்கு ஆதரவு அளிங்க. இதே போல் மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கேன். அதுவரை உங்களிருந்து வீடியோ பெறுது உங்கள் நண்பன் வெளியே படசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப்.